பயங்கரமாக வெயில் அடிக்குது இல்லைங்க. மேய்ச்சலுக்கு கொண்டு போய் ஆடெல்லாம் பிடிச்சிட்டு வந்து தண்ணி காமிச்சு கட்டிட்டு சரி இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலையை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தோம். என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் கிடக்கிற பழைய பொருளை கொண்டு போய் போட்டுட்டு புதுசாக ஒரு இட்லி சட்டி எடுக்க போகிறோம். நம்ம பழைய சட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவோ ஒழுக ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால் ஒடிக்க அதில் எடுத்து போட்டு தட்டு நல்லா தான் இருந்துச்சு. இட்லி பொணியும் போனதுக்கப்புறம் தட்டுக்கு என்ன வேலை, நிறைய பிளாஸ்டிக் பொருள், அதுக்கப்புறம் இரும்பு, அது இதுன்னு நிறையா இருந்துச்சுங்க. இங்கே லோக்கலில் பார்த்திங்கன்னா வண்டிக்காரங்களாம் ஜாமான் எடுத்துகிட்டு வராங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்க பழைய பொருளை ரொம்ப கம்மி ரேட்டுக்கு தான் வாங்கிப்பாங்க. சரி நம்ம ஹோல்சேல் கடையிலே கொண்டு போய் போட்டுடலான்னு சொல்லிட்டு தாரமங்கலத்துக்கு தாங்க எல்லா பொருளையும் கட்டி 2-3 மூட்டை ஆச்சு. எல்லாத்தையும் பொறுக்கி போட்டுட்டு கிளம்பியாச்சு. கடையில் பார்த்திங்கன்னா எடை போட்டு என்னென்ன ரேட்டுன்னு சொல்லி எழுதி கொடுத்துருவாங்க. அங்கே பார்த்திங்கன்னா நிறைய பொருள் வாங்கி வச்சுருந்தாங்க. பீர் பாட்டிலில் நிறைய இருந்ததுங்க. யாரும் இப்போ அதெல்லாம் கொடுத்துட்டு ஐஸ் வாங்கி சாப்பிட்றது இல்லையாட்டிக்கிட்டு 1000 ரூபாய்க்கு தான் விற்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். 1500 ரூபாய்க்கு விற்றுச்சுங்க. 6 ரூபா தான் கம்மி. இந்த இட்லி பொண்ணி பார்த்திங்கன்னா நல்லா மொத்தமாக இருந்தது. விறகடுப்பில் வச்சு சுடுறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. 24 இட்லிங்க ஒரு இடத்துல எடுத்தாலே போதும், அதுவே மீதி ஆகிடும். அது கூட பார்த்திங்கன்னா இந்த குண்டா